ஹலோ வணக்கம் மக்களே, நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் இருக்க காலேஜ் கார் பக்கத்தில் நிஸ்ஸான் கார்களை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த இடத்துக்கு வந்தாங்க. இந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இந்த காரில் என்ன ஸ்பெக் இருக்குன்றதை உள்ள போய் பார்ப்போம் வாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர், இந்த கம்பெனியில் நீங்கள் என்ன வேலையில் இருக்கிறீங்க பற்றி சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் வந்து ராம் கோமதி நாயகம். நான் அசோசியேட்டட் மோட்டிவேஸில் ஹெட் ஆஃப் நெட்வொர்க்ஸாக இருக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது வந்து யாழ்ப்பாணத்தில் காகில் ஸ்கொயரில் நாங்கள் வாகனம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நிசான் கிராவைட் 2 மாடல் கொண்டு வந்திருக்கோம். இது இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண மாடல், டிசைன் இன் ஜப்பான். இந்த மாடல் வந்து நாங்கள் சொல்கிறது நிசான் கிராவைட் என் கனெக்டாக சொல்கிற வேரியன்ட். 81,90,000 8.19 மில்லியன் சொல்கிற வாகனம். இந்த வாகனத்துக்கு வந்து நாங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் கேபிட்டல் லீசிங் மூலமாக. நீங்கள் ஜஃப்ரா காகில் ஸ்கொயருக்கு வாங்க, வந்து எங்களோட கேபிட்டல் லீசிங் அனைவரையும் சந்திங்க, அவங்களோட கதைச்சி ஒரு நல்ல ஆஃபர்ஸ் எடுக்கலாம். நாங்கள் உங்கள் இந்த வாகனத்தோட ஃபீச்சர்ஸை நாங்கள் இன்னும் கொஞ்சத்தில் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த காரை வந்து இந்தியா விட்டு நாங்கள் வேறு எப்படி உங்களை கண்டெக்ட் பண்ணி இதை பார்க்கலாம்? நீங்கள் இன்றைக்கே வந்தீங்கண்டா 5 lakhs போட்டு புக்கிங் எடுத்தீங்கண்டா உங்களுக்கு வந்து வாகனத்தை நாங்கள் புக்கிங்க்கு போட்டு உங்களுக்கு 3 monthsக்குள்ளே நாங்கள் இந்தியாவிலேருந்து ஷிப் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். புக்கிங்க்கு அவசியமானது வந்து 5 lakhs தான். அதுக்குரிய டாக்குமெண்டேஷன் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். அது இப்போ வாகனம் வந்து இலங்கைக்கு வந்ததுக்கு பிறகு உங்களோட மீதி பேலன்ஸை பே பண்ணியோ லீசிங்கோ பேங்கிங் ஆப்ஷனை பே பண்ணி உங்களுக்கு வாகனத்தை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நாங்களே கொடுத்துருவோம். சும்மா சாதாரணமாக காலம் எடுக்கும். ப்ரைஸாக மாற்றம் பெறுமா? இப்போதைக்கு இருக்கக்கூடிய ப்ரைஸ் என் கனெக்ட் ஆகிற வாய்ட்டுக்கு வந்து 8.159 மில்லியன் தான் போகுது. அதாவது 81,90,000 தான் போகுது. ஸோ இதில் வந்து என்ன நடக்குமெண்டா, இப்போதைக்கு இருக்கிற ப்ரைஸ், ஆனால் நேற்று சொன்ன அனௌன்ஸ்மெண்ட் படி ப்ரைஸ் வேரி ஆகலாம். ஸோ நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு ப்ரைஸ் வேரியன்ட் வரும், அது நாங்கள் நோட்டிஃபை பண்ணுவோம். ஆனால் உங்களுக்கு புக்கிங் பண்ணிங்கன்னா வாகனம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொண்டு வரலாம். அந்த 3 monthsக்கு பிறகு என்ன ரேட் ப்ரிவேலிங்காக இருக்கோ அந்த ரேட்டுக்கு நாங்கள் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணோம். ஆனால் ரொம்ப கூடாது. நார்மலி ஒரு நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து ஒரு 350,000 to 750,000க்குள்ளே ஒரு அமௌண்ட். ஏன்னா 3 வேரியன்ட் இருக்குது. இது வந்து மிட் வேரியன்ட் என் கனெக்டாக, இது கூடிய ஒரு டாப் வேரியண்ட்டும் இருக்குது டெக்னாண்டு. டாப் வேரியண்ட்டுக்கு இதுக்கு என்னென்ன வித்தியாசமாக இருக்குது? சின்ன வித்தியாசம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா வாகனத்தோட அவுட்லுக், மற்றது என்ஜின், கியர் பாக்ஸ் எல்லாமே சேம். அது அட்-ஆன் பெனிஃபிட்னு நாங்கள் சொல்லுவோம். ஒரு சின்ன பெனிஃபிட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலோஜன் லேம்ப், DRL LED, மற்றது ஃபாக் லேம்ப் இல்லாமல், மற்றது வயர்லெஸ் ஃபோன் சார்ஜர், புஷ் ஸ்டார்ட், கீ ஸ்டார்ட், அப்புறமா அந்த யூஸ் பண்ணியிருக்கிற சீட்டிங்கோட மெட்டீரியல் சுவேட் லெதர் வர்சஸ் ஃபேப்ரிக், மற்றது அந்த ரிவர்ஸ் கேமரா செட்டப், மற்றது உங்களுக்கு வந்து இந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த சார்ஜிங் பாயிண்ட்ஸ், அந்த மாதிரி சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அதில் தான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஆனால் அவுட்லுக் வந்து சேம். இந்த இதில் வந்து உங்களுக்கு 14 inch டயர்ஸ் கிடைக்கும். டாப் வேரியண்ட்டில் 15 inch டயர்ஸ் கிடைக்கும். ஓகே, நான் உள்ள வைப்பாங்க. இது 2வது வகையான காரா? இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வந்து நிசான் கிராவைட் சொல்கிற வண்டியில் இது வந்து நம்மளோட என் கனெக்டா வேரியண்ட். இப்போ இந்த என் கனெக்டா வேரியன்ட் சொல்கிறது வந்து 81,90,000 8.19 மில்லியன். நான் சொல்கிற விலையெல்லாம் வெட்டோட இன்க்ளூசிவான விலை. மற்றபடி இப்போ இந்த வண்டியில் என்ன பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் சின்ன டிஃபரன்சஸ் இருக்குது. அது வந்து அவுட்லுக் ஃபுல்லி ஒரே மாதிரி ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது நாங்கள் முதல் பார்த்த வண்டி, அதாவது 8.59 மில்லியன் 85,90,000 வண்டி, அது வந்து டெக்னான்னு சொல்கிற கிராவைட் வேரியன்ட். அதில் வந்து உங்களுக்கு ஹெட் லேம்ப்ஸ் வந்து வேறையாக வரும். அது வந்து LED டே லைட் ஹெட் லேம்ப்ஸ், இது வந்து ஹாலஜன் ஹெட் லேம்ப். மற்ற அதில் ஃபாக் லேம்ப் வரும், இதில் ஃபாக் லேம்ப் கிடையாது. அது நான் கடைசியாக உங்களுக்கு வாக் அரவுண்டில் காட்டுறேன். ஸ்டியரிங் வீலை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்டியரிங் வீலில் வந்து 2 பக்கமும் இருந்துச்சு இந்த கண்ட்ரோல்ஸ் மல்டி ஃபங்க்ஷன். இது வந்து லெஃப்ட் சைடில் மட்டும் வரும் மல்டி ஃபங்க்ஷன். இந்த வாகனத்தில் இன்டீரியர் கேபினை பார்த்தீங்கன்னா ஒரு அழகான அவங்க வந்து மேட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் ஒரு க்ரீம் கலர் ப்ளஸ் ஒரு அழகான அந்த ஒரு பிளாக் டிசைன் பண்ண ஒரு ஃபினிஷோட ஒரு பேனல் கொடுத்துருக்காங்க. அதில் தான் அவங்களோட ஏசி கட் அவுட்ஸ் இருக்குது. ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே ஒன்று இருக்குது. உங்களுக்கு இங்கே வந்து ஸ்டியரிங் வீலை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீல் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஒரு அழகான டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு பட்டன்ஸ் இருக்குது உங்கள் கண்ட்ரோலர்ஸுக்கு.
இப்போ நிறையா பேர் வந்து அந்த டச்சில் எல்லா இதையும் போட்டோன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க எப்படி யூஸ் பண்ணுறதுண்டு. டச் ஸ்க்ரீன் ஸ்டக் ஆகிட்டுண்டா எந்த கண்ட்ரோல்ஸும் யூஸ் பண்ண முடியாது. இது நல்ல அந்த கிளாசிக் ஸ்டைலில் எல்லா இதுவும் நல்ல கண்ட்ரோல்ஸ் இருக்குது. உங்களுக்கு நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து ஒரு கீ ஸ்டார்ட் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு வேண்டுமெண்டா உங்களோட பர்ஸோ ஃபோன்ஸோ இங்கே வச்சுக்கொள்ளலாம். ப்ளஸ் உங்களுக்கு இங்கேயும் வேறு ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோன் சார்ஜிங்க்கான ஒரு போர்ட் இருக்குது இங்கே, லைட்டர் சார்ஜிங். ப்ளஸ் வேறு அவங்களுக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது இங்கே. ப்ளஸ் இது வந்து ஒரு ஏஎம்டி கியர் பாக்ஸ். இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும் ஆர்என்டி ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவ். இது M- இருக்குது. அதாவது உங்களுக்கு வேண்டிய நேரம் பள்ளத்துலேயோ மேட்லேயோ போடுற நேரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் குறைவாக இருக்கணுமெண்டா நீங்கள் வந்து இந்த மேனுவல் மோடில் போட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா மேட்டில் போகலாம். பள்ளத்தில் போகிறதா இருந்தால் நீங்கள் திரும்ப இதில் எம்மில் போட்டு ப்ளஸ்ஸை போட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஹையர் கியரில் வந்து ஸ்லோவாக இது பண்ண போக முடியும். மற்றது உங்களுக்கு வந்து கூல் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கூல் பாக்ஸ் கண்ட்ரோலிங் இருக்குது. அண்ட் அழகான ஒரு ஃபேப்ரிக் டுவல் டோன் ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. பிளாக் பேஜ் ப்ளஸ் ஒரு பேட்டர்ன் வச்சு ஒரு இருக்குது ஒரு மோட்டிஃபோட பிளாக் கலரில். ஸோ பிளாக் பேஜ் அழகான ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டிரைவர் சைடில் வந்து எல்லா கண்ட்ரோல்ஸும் இங்கே இருக்குது. ஸோ விண்டோ கண்ட்ரோல்ஸ், அப்புறம் பவர் ஷட்டர், பவர் மிரர்ஸோட கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அண்ட் நாங்கள் சின்ன வயசில் பார்த்த மாதிரி அழகான அந்த பேக் டு த ஓல்ட் டேஸ் அழகான அந்த லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் சின்ன வயசில் ஞாபகப்படுத்திருப்பீங்க. இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கும் இதை காட்டுக்கலாம், இந்த லாக்கிங் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான சிந்தனையோட நல்ல அழகான டச்சஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் க்ளவ் பாக்ஸ் வந்து உங்களுக்கு மேலே ஒரு க்ளவ் பாக்ஸ் இருக்குது, ப்ளஸ் கீழே ஒரு க்ளவ் பாக்ஸ் இருக்குது. இந்த க்ளவ் பாக்ஸில் வந்து கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியான ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு இன்டெலிஜென்ட் டிசைன். உங்களோட சாமான் எல்லாம் எல்லா இடத்துலையும் வீசிப்படாமல் ஒரு நீட்டாக வச்சுக்கொள்ள இந்த ஸ்பெக்டிகல்ஸ் போடுற ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் இருக்குது, ரியர் வியூ மிரர் வித் ஆட்டோ டிமர் இருக்குது. உங்களுக்கு பின்னுக்கு வர நேரம் ஹெட்லைட் போட்டிருந்தாங்க, ஆட்டோ டிமர் போடலாம். ப்ளஸ் உங்களுக்கு இந்த வைசர் இப்படி கழட்டி உங்களுக்கு வெயில் சைடில் பட்டிருந்தா இப்படி போட்டுக்கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ். ப்ளஸ் இந்த பக்கம் இருக்குது லேடிஸுக்கு வந்து வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. இந்த வேனிட்டி மிரர் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு வேணுமெண்டா இதையும் அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு ஏர் பேக்ஸ் வரும். டிரைவர் சைடு ஏர் பேக், பேசஞ்சர் சைடு ஏர் பேக், உங்களுக்கு கர்டன் ஏர் பேக்ஸ் 4 இருக்குது. ஸோ டோட்டலி 6 ஏர் பேக் இருக்கக்கூடிய ஒரு சேஃப்டியும் காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு இன்டெலிஜென்ட் டிசைன் வெஹிக்கிள் வந்து நாங்கள் சொல்லுவோம் இந்த நிசான் கிரவைட் என்கனெக்டா. 81,90,000 மக்களே பேட்டோட. ஸோ இந்த ப்ரைஸில் வந்து உங்களுக்கு எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். வேறு வித எந்த வெஹிக்கிளையும் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்காது. நாங்கள் பின் பக்கத்தில் போய் பார்ப்போம். பின்னுக்கு என்ன சொல்லுவோம். இப்போ வாரண்ட்டி வந்து நாங்கள் வந்து இதுக்கு வந்து ஏஎம்டபிள்யூவால் வழங்குறது வந்து உங்களுக்கு ஃப்ரீ சர்வீசஸ் 3 கிடைக்கும், லேபர் ஃப்ரீ சர்வீசஸ். அது போக உங்களுக்கு வந்து 3 years 100,000 kilometers வாரண்ட்டி வரும். ஸோ இந்த வாரண்ட்டியில் வந்து ஏஎம்டபிள்யூவோட இருக்கிற ஐலண்ட் வைட் நெட்வொர்க் இருக்குது. அந்த ஐலண்ட் வைட் நெட்வொர்க்கில் வந்து உங்களுக்கு எங்கே வேணாலும் போய் நீங்கள் எனி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் இருந்தால் அதுக்கு கிளைம் பண்ணலாம். ப்ளஸ் ஏதாவது உங்களுக்கு சர்வீசஸ் வேணுமெண்டா அங்கேருந்து எடுத்துக்கொள்ளலாம். வாகனத்தை உங்களுக்கு டெலிவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஸ்பெஷலாக ஒரு பிடிஐ பண்ணி வாகனத்தை உங்களுக்கு டெலிவர் பண்ணோம். அதாவது ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன். அப்போ என்ன குறைபாடு இருந்தாலும் அதெல்லாம் நாங்கள் பார்த்து இது பண்ணி தான் உங்களுக்கு வாகனத்தை கொடுக்குறோம். ஸோ அந்த டியூரபிலிட்டிக்கு வந்து நீங்கள் வரி பண்ணவே தேவையில்லை. எத்தனை கிலோமீட்டர் வாரண்டி இந்த பைக்கில் இருக்கிறது? உங்களுக்கு வந்து 3 years 100,000 kilometers வாரண்டி கிடைக்கும். ஓகே, இது 1000 cc இன்ஜின். இது வந்து 1000 cc 3 cylinder என்ஜின், டர்போ கிடையாது. நார்மல் ஸ்ட்ரெயிட் லைன் 1000 cc. ஆனால் இது வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்மூத் டிரைவ் ஒன்று கொடுக்கக்கூடிய என்ஜின். ஓகே, தேங்க்யூ. சைட் ஸ்பீக்கர் என்ன இதெல்லாம்? இதில் வந்து 4 ஸ்பீக்கர்ஸ் வரும். முன்னுக்கு 2, பின்னுக்கு 2. ஓகே. இதெல்லாம் ஒரு பயங்கர ஸ்பேஸாக தான் கொடுத்துருக்கீங்கன்னா சொன்னாங்க வரும்போதே தெரியும். இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து நிசான் கிரவைட் என்கனெக்டாவோட செகண்ட் ரோ சீட்டில் இருக்கிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஏர் பேக், கர்டன் ஏர் பேக்ஸ் 2 இருக்குது. ப்ளஸ் என்னோட பின்னாடி வந்து இங்கேயும் ஏர் பேக்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக நான் சொன்ன மாதிரி 6 ஏர் பேக்ஸ். ப்ளஸ் உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா, நார்மலாக பெரிய வாகனத்தை எடுத்தாலும் ஏசி செகண்ட் ரோக்கு வந்து ஒன்று மேலே இங்கே வரும்,
இல்லாட்டி நாங்கள் கீழே எதிர்பார்ப்போம். இப்போ கீழே வர நேரம் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளாட் பெட்டாக இருக்காது, இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பம்பியாக இருக்கும். இது வந்து ஒரு சின்ன பம்ப் தான் இருக்குது. இங்கே ஏசி வந்து சைட் டோ பில்லரில் தான் வருது. ஸோ இது ஒரு இனோவேட்டிவ் டிசைன். டிரெக்டாக உங்களுக்கு ஏசி உங்கள் அப்பர் பாடி ஃபேஸுக்கெல்லாம் டிரெக்டாக வரும். ஸோ இது வந்து ஒரு நல்ல இன்டெலிஜென்ட் டிசைன். ஸோ இங்கேயும் உங்களுக்கு ஒரு லைட்ஸ் இருக்குது. ப்ளஸ் பின்னுக்கு உட்காந்துருக்கவங்களுக்கு வந்து முன் சீட்டில் அந்த பின் பக்கத்தில் இருக்கிற அந்த பாக்கெட்ஸ் வரும். ஸோ அந்த பாக்கெட்ஸ் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து இங்கே பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது சைடில், அண்ட் சைட் டோ பாக்கெட்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ப்ளஸ் உங்களுக்கு இங்கேயும் ஒரு நல்ல ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் இந்த சீட் வந்து அட்ஜஸ்டபிள் சீட். உங்களுக்கு வேணுமென்னா பின்னுக்கு போட்டுக்கொள்ளலாம், முன்னுக்கு கொண்டு வந்து கொள்ளலாம். அண்ட் திஸ் மச் இப்போ நான் இவ்வளோ கொண்டு வந்தும் எனக்கு ஸ்பேஸ் இருக்குது, ரைட். அண்ட் இன்னும் கொஞ்சம் எனக்கு இவ்வளோ போகலாம். ஸோ எனக்கு நல்ல லெக் ரூம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கக்கூடிய வாகனம் ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த வாகனம் வந்து 8.159 மில்லியன். ஸோ இந்த வாகனத்தில் செகண்ட் ரோ சீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ பிராண்ட் நியூ வாகனத்தில் இந்த ப்ரைஸில் வந்து ரொம்ப கம்மி. செகண்ட் ரோ சீட் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இது ஒரு இன்னொரு அடிஷ்னல் நல்ல ஃபீச்சர். அதே மாதிரி பின்னுக்கு என்ன மாதிரி இத்தனை சீட்? பின்னுக்கு இன்னொரு 2 சீட் இருக்குது. அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன். அதாவது அந்த 2 சீட் வந்து டிட்டாச்சபிள் சீட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு வேண்டிய நேரம் அந்த சீட்டை கழட்டிக்கொள்ளலாம், வேண்டிய நேரம் அந்த சீட்டை பூட்டிக்கொள்ளலாம். அது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். ஒரு 2 நிமிஷம் கூட போகாது அந்த சீட்டை கலட்டுறதுக்கு. அதோட மெக்கானிசம் அதிலே போட்டிருக்கும். நாங்கள் உங்களுக்கு பிறகு கலட்டக்கூடிய மாதிரி. அதை கலட்டினதுக்கு பிறகு உங்களுக்கு பெரிய ஸ்டோரேஜ் ஒன்று பின்னுக்கு எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அதை போட்டே வேணுமென்னா அதை போட்டுட்டு பின்னுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100 லிட்டர்ஸ் மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஒன்று கிடைக்கும். ஆனால் அதை கழட்டிட்டீங்கண்டா ரெண்டையும் உங்களுக்கு 625 லிட்டர்ஸ் மாதிரி ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஒன்று கிடைக்கும். அது போக உங்களுக்கு ரியர் தேர்ட் ரோக்கு வந்து இந்த மேலே இருக்கிற அந்த மேலே இந்த ஏசி வெண்ட் வரும். ப்ளஸ் தேர்ட் ரோக்கு வந்து சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. செகண்ட் ரோலையும் இந்த ஒரு சார்ஜிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ எல்லா இதுலேயும் உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டியை பற்றி யோசிச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே நாங்கள் டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம், எங்களுக்கு சார்ஜ் பண்ணணும். சம்டைம்ஸ் நாங்கள் வீட்டில் இருந்து வேறு எங்கேயாவது போகிற நேரம் ஆஃபீஸுக்கோ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ எங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ண முடியாட்டி நாங்கள் எப்பயுமே சார்ஜ் பண்ணுறது வந்து ஆன் த மூவ். ஸோ இங்கே சார்ஜிங் போட்டிருக்கு. பின் தேர்ட் ரோவில் கூட ஒரு சார்ஜிங் போட்டிருக்கு. ஸோ அவ்வளோத்துக்கு அவங்க வந்து ப்ராக்டிக்கல் டிசைன்ஸ் பற்றி நிறையா யோசித்து ஒரு ஸ்மார்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரைஸ் பாயிண்டில் கொடுக்குறது வந்து உண்மையிலே ஒரு ரெவல்யூஷனரி டிசைன்னு சொல்லலாம். ஃப்யூச்சரில் வந்து வாகனங்கள் வந்து இப்படி தான் செய்யப்படும் என்ற மாதிரி நிசான் ஒரு நல்ல ஒரு சிந்தனையோட தாட் ப்ராசஸோடு தான் இந்த வாகனத்தை டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது எப்படி நம்ம செகண்ட் ரோலேருந்து தேர்ட் ரோக்கு போக போகிறதுன்ட்டு. ஸோ இப்போ இந்த சீட் எடுத்தீங்கன்னா இங்கே இருக்குது அந்த இந்த நாப் எப்படி போட்டிங்கன்னா இது ஃபோல்டாக இது லிஃப்ட் அப் ஆகணும்னா இது இப்படி முன்னுக்கு போன உடனே உங்களுக்கு வந்து ஏறிக்கொள்ளலாம். அண்ட் இதுதான் சீட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ 8.15 மில்லியன் வாகனத்துக்கு நான் உட்காந்துருக்கேன். இப்போ நான் உட்காந்துருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ எனக்கு இந்த ஹெட்ரெஸ்ட் கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்படி நான் திரும்பி பார்த்தேன்னா இந்த ஹெட்செட்டை வந்து நாங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ண வேண்டாம் மேலே வரும். ஸோ இது அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட். ஸோ இதே மாதிரி ஒரு கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு கூட இப்படி இருக்கலாம். ப்ளஸ் இதில் வந்து அவங்க இது கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்கள் பேக் ஹோல்டர்ஸ், அதாவது இந்த சீட் இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது பேக் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் விழும். இதில் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதுதான் இதற்குடைய இந்த ஆப்ஷன்ஸ். இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு சீட் பெல்ட் வருது, ஸ்பெஷல் சீட் பெல்ட். உங்களுக்கு சீட் பெல்ட்டையும் இதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த கூடிய தேர்ட் ரோக்கு வந்து ஏசி இருக்குது. ஸோ நல்லா கம்ஃபர்டபுள். ப்ளஸ் எங்களுக்கு ஒரு வியூ ஒன்று இருக்குது வெளியிலேருந்து. ஸோ எங்களுக்கு வெளியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேண்ட் ரெஸ்ட் ஒன்று இருக்குது, கையை வச்சுக்கொள்ளலாம். ஸோ சரியான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைட். உங்களுக்கு வந்து அவசியம் என்ன அதை யூஸ் பண்ணலாம், அவசியம் இல்லாட்டி அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் லீசிங் இதில் என்ன மாதிரி? லீசிங் வந்து இப்போதைக்கு லோன் டு வேல்யூ ரேஷியோ வந்து 50% இருக்குது. நீங்கள் வந்து எங்களோட MW கேபிட்டல் லீசிங் மூலமாக நீங்கள் லீசிங் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி அல்லது வேண்டிய வேறு ஏதாவது பேங்காக இருந்தாலும் நீங்கள் வந்து பேசிக்கொள்ளலாம். உங்களுக்கு ரேட்ஸை வந்து அவங்க ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. 3 years to 7 years ஏதாவது ரெசிடியூவல் வேல்யூவோட உங்களுக்கு கேபிட்டல் லீசிங் மூலமாக ஒரு நல்ல ஆஃபர்ஸ் எடுத்துக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஃபோன் சார்ஜுகள் மட்டும் வந்து இதில் வந்து திங்ஸ் வைக்கக்கூடிய மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. அதை விட இது வந்து சீட் கலட்டினா இந்த வைக்கிற அந்த கார்கோ ஸ்பேஸ் வந்து பயங்கரமாக கூடுது.
நிறைய லக்கேஜ் வைக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கர ஸ்பேஸாக இருக்கும். சீட் வந்து நல்லா பின்னுக்கு எடுத்து விட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு எடுக்கலாம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு எடுக்கலாம். முன்னுக்கு நல்லா ஸ்பேசஸ் இருக்குது. ஸ்பேஸை பற்றின பிரச்சனை வந்து இந்த காரில் பெருசாக இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எல்லாத்தையும் விளங்கப்படுத்தின இந்த அண்ணாவுக்கு வந்து எங்களுடைய சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிகள்லாம் இன்னொரு டைம் மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக ஜஃப்னா ஸ்கொயரில் வந்து நிசான் கிராவைட்டை பாருங்கள், ஏறி உட்காந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் ஃபேமிலியோட வந்து. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த வாகனம் உங்களுக்கு சூட் ஆகுதா இல்லையாண்டு. கண்டிப்பாக நான் 100க்கு 100 நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வாகனம் சூட் ஆகும். ஏன்னா இந்த விலைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாகனம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ளீஸ் வந்து பாருங்கள், எங்களோட வந்து கதைங்க. இப்போ இந்த இடத்த விட்டால் நாங்கள் உங்களை எப்படி சந்திக்கலாம்? எங்களோட நிசான் மெயின் பிரான்ச் வந்து கொழும்புல நம்பர் 185 185 யூனியன் பிளேஸில் தான் இருக்கிறோம். ஸோ நீங்கள் அங்கே வந்து எங்களோட பிரான்ச்லேயும் இந்த வாகனத்தை பார்த்துக்கொள்ளலாம். இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம், கோலில் வந்து கோல் சிட்டி சென்டரில் இருக்கிறோம், குருநாகலில் வந்து ஒடேல் ஸ்கொயரில் இருக்கிறோம், யாழ்ப்பாணத்தில் வந்து காகில் ஸ்கொயரில் இருக்கிறோம். இது போக நாங்கள் உங்களோட டவுனுக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த கம்மிங் மந்த்ஸில். ஸோ நாங்கள் வந்தோம்னா நான் உங்களுக்கு டெஃபினட்டாக அனௌன்ஸ் பண்ணுறோம் சோஷியல் மீடியா மூலமாக. ப்ளீஸ் வந்து இந்த வாகனத்தை பாருங்கள். ஏன்னா நாங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு வண்டி இந்த நிசான் கிராவைட். கண்டக்ட் பண்ண நம்பர் இருக்காங்க. நீங்கள் வந்து எங்களோட சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணிங்கன்னா அசோசியேட்டட் மோட்டர்வேஸ் AMW ஃபாலோ பண்ணலாம், அல்லது நிசான் ஸ்ரீலங்கான்னு ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லாட்டி எங்களோட கண்டாக்ட் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் கீழே நாங்கள் போட சொல்கிறோம். அந்த கண்டாக்ட் நம்பர்ஸ் நீங்கள் கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, நன்றி. நன்றி.